ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி உடனடி பணியாரம் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. வீட்டில் இட்லி மாவு இல்லை அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ இந்த உடனடி பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை போட்டுக்கலாம். நான் வந்து 1/4 லிட்டர் அளவு கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடயே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வறுத்தது வறுக்காது எந்த ரவை வேணாலும் பயன்படுத்தலாங்க. அதே மாதிரி தயிர் வந்து புளிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை, ரொம்ப புளிப்பாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற தயிர் அப்படியே வந்து பயன்படுத்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க. அதாவது இந்த ரவை வந்து இந்த தயிர் தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஊறட்டும். ஒரு 5-10 நிமிஷத்துலேயே ஊறிடும் நல்லா. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே பாருங்கள் நல்லா இழுத்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா இழுத்ததும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சுருக்க இந்த ரவையை போட்டுக்கலாம். ஊற வச்ச ரவையை சேர்த்துட்டு இது கூட ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாவை இந்த மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், நான் தொட்டு பார்க்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தாவே போதும். இப்போ அரைச்ச மாவை மிக்சிங் பவுலில் போட்டாச்சு. இப்போ வெங்காயம்லாம் வதக்கி இந்த மாவில் வந்து கலந்து விட்டுறலாம். மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. அதாவது நம்ம தோசை மாவு பதத்துக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கடைசி நம்ம மாவில் வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கட்டும். ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துடலாங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாவில் கொட்டிடலாம். மாவில் கொட்டிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இந்த மாவில் இன்னும் நம்ம வந்து உப்பு சேர்க்கலை. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்கள் கிட்ட கேரட் இருக்குன்னா கேரட்டை துருவி இதோட சேர்த்துக்கலாம். மாவு பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டான பணியாரம் வரும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம உடனே ஊற்றுறனால ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்க்குறோம். சப்போஸ் உங்களுக்கு ஆப்ப சோடா சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி மாவை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துடும். ஏன்னா தயிரில் அரைச்சி சேர்த்துருக்கோன்றனால புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே வந்து பணியாரத்துக்கு ஊற்றிக்கலாம். நீங்கள் உடனே ஊற்றுறதா இருந்துச்சுன்னா 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் பணியாரக்கல் வச்சுக்கலாங்க. இதில் எல்லா குழிகள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா சூடாகட்டும். சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து குழிகளை வந்து நிரப்பிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நிறைஞ்சு வழியாமல் கரெக்டாக அந்த குழி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. நீங்கள் குழந்தைங்களோ ஸ்கூல்லேருந்து வரும்போதோ காலேஜ்லேருந்து வரும்போதோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தா கூட விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். நடுவில் இருக்கிறது முதல்ல வெந்துடும் இல்லைங்களா, அதை முதல்ல திருப்பி விட்டுறலாம். இது நீங்கள் சாப்பிடும்போது ரவையில் செஞ்சதுன்றதே உங்களுக்கு தெரியாதுங்க. நம்ம சாதாரணமாக நம்ம இட்லி மாவில் செஞ்ச பணியாரம் மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து நம்ம திருப்பி விட்டுறலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் மாவாக இருக்கும்போதே திருப்பி போட்டுருங்க. பாருங்கள் எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. 2 சைடும் நல்லா வெந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நடுவில் இருக்கிறதெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு.
நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டான உடனடி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி இது எல்லாத்தோடையுமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த பணியாரத்துக்கு தேங்காயும் வெங்காயமும் சேர்த்து ஒரு சட்னி அரைச்சிருக்கேங்க. அந்த சட்னி தான் சர்வ் பண்ணியிருக்கேன் இதோட. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுத்துருக்க ஒரு 20-22 பணியாரம் கிட்ட வந்துச்சுங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. பஞ்சு போல் சாஃப்டான உடனடி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி